நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்கால பயணத்தினை தீர்மானிக்கும் பொறுப்பு மக்களை சாரும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கான வட்டி வீதம் அதிகரிப்பு. 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று காலை அறிவிக்கப்படவுள்ளார். ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யஹ்யா சின்வார் நியமனம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பிராந்திய ஊடகவியலாளர்களின் நெருக்கடிகளை சட்ட ரீதியாக தீர்ப்பதற்கான நிலை ஏற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர்களின் பிரச்சினைகளையும் முறைப்பாடுகளையும் சமர்ப்பிப்பதற்கான ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படவுள்ளது. ஆணைக்குழுவிற்கான அதிகாரங்கள் பற்றி புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஆராயப்படும் என்றும் அவர் கூறினார். பத்தரமுல்லையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். பிராந்திய ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் நோக்கோடு நாடு பூராகவும் உள்ள ஊடகவியலாளர்கள் என்கின்ற அமைப்பு இதனை ஒழுங்கு செய்திருந்தது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை முன்னெடுத்துச் செல்வதற்காக பொறுப்பு வாய்ந்த கட்சிகளின் ஒத்துழைப்போடு புதிய அரசியல் முறைமை ஏற்படுத்தப்படுவது அவசியமாகும். தேர்தலை ஒத்திவைப்பதற்கான எந்த தேவையும் தமக்கு இல்லை என்றும் நாட்டை முன்னெடுத்துச் செல்வது பற்றி தீர்மானிக்கும் அதிகாரம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வைப்புகளுக்காக வழங்கப்படும் வட்டி வீதத்துக்கென்று 2% சலுகை என்கின்ற அடிப்படையில் மொத்தம் 10% உயர்ந்தபட்ச வட்டி வீதம் வழங்கப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. தமது வங்கிக் கணக்கில் 10 லட்சம் வரை வைப்பில் இடப்பட்டுள்ள 60 வயதை தாண்டிய சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இந்த சலுகை கிடைக்கும். 2 வருடங்களுக்கு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இதேவேளை அரசு துறையில் நிலவும் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பான முரண்பாடுகளை களையவும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அமைச்சரவை அண்மை காலங்களில் எடுத்து வந்த பல்வேறு கொள்கை ரீதியான தீர்மானங்களினால் ஓய்வூதியம் பெறுகின்ற பல்வேறு குழுக்களுக்கு இடையில் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பான முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. இவற்றை சீர் செய்யும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். நாடளாவிய ரீதியில் 1,00,000 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் இறுதிக் கட்டத்திற்கான நிதியினை அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினை பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கருத்து வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று காலை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளார். பத்தரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று காலை 7 மணிக்கு கட்சியின் வேட்பாளர் உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படவுள்ளார். கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ, கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ, கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரும் இதில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் மிக பாரிய அரசியல் கூட்டணியினை ஐக்கிய மக்கள் சக்தி நாளை பிரகடனம் செய்யும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தூய்மையான குழு ஒன்றினை ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்படுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார்.
கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்கும் வல்லமை ஐக்கிய மக்கள் கூட்டணியினை சாரும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி சுட்டிக்காட்டினார். நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனைவரும் எதிர்பார்த்திருந்த காலம் உருவாகியிருப்பதாகவும் அவர் கூறினார். தமது கட்சியின் வேட்பாளர் அனுர குமார திசாநாயக்கவிற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஜனாதிபதி தேர்தலின் பங்குதாரராக செயற்பட கிடைத்தமை மகிழ்ச்சிக்கு உரியதாகும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலை நியாயமான முறையில் நடத்துவதற்கான ஒத்துழைப்புகளை சகல அதிகாரிகளிடமும் இருந்தும் எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலை நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்தும் நோக்கில் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவதனை தடுப்பது பற்றியும் அரசு அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் வலுசக்தி துறையின் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளவென்று ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி வழங்க உள்ளது. இதன் பெறுமதி $100 மில்லியன் அமெரிக்க. இலங்கையின் வலுசக்தி துறையின் நிதியியல் சார்ந்த ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும். இது தொடர்பான ஒப்பந்தத்தில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தகாபூமி கட்டோனா ஆகியோர் கைச்சாத்திட்டார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் 2019ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான 69,748 வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் 52,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் சிறுவர்களுடன் தொடர்பு பட்டவையாகும் என்று அவர் தெரிவித்தார். ஆக கூடுதலாக 2021ஆம் ஆண்டிலேயே கூடுதலான வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறான முறைப்பாடுகள் பற்றி ஆராய்ந்து உரிய தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். CIB ஜனஜய அதிர்ஷ்டம் 2024 ஆரம்பம். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை CIBக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள். இன்றைய CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யஹ்யா சின்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைப்பின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான தலைவராகவும் அவர் செயற்படுவார் என்று அல் ஜசீரா இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஹமாஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஈரான் தலைநகரில் வைத்து கொல்லப்பட்டதனை தொடர்ந்து ஏற்பட்ட இடைவெளிக்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 61 வயதான யஹ்யா சின்வார் ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினராகவும் கருதப்படுவதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பலஸ்தீனின் கான் யூனுஸ் பகுதியில் உள்ள முகாம் ஒன்றில் பிறந்த இவர் பல்வேறு தடவைகள் இஸ்ரேல் ராணுவத்தினால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். இவர் காசாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அரபு துறை பட்டதாரியாவார். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது உப ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்துள்ளார். மினசோட்டா மாநிலத்தின் ஆளுநர் டிம் வால்சினை அவர் உப ஜனாதிபதி வேட்பாளராக பிரகடனம் செய்திருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து பங்கேற்ற முதலாவது பிரசார கூட்டம் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் உள்ள பிலடெல்பியா நகரில் நடைபெற்றது.
ஒளிமயமான நாட்டொன்றினை கட்டியெழுப்புவதற்காக தாம் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதாக மினசோட்டா மாநிலத்தின் ஆளுநர் அறிவித்திருக்கிறார். பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கத்தின் சிரேஷ்ட ஆலோசகராக பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நியமிக்கப்படவுள்ளார். பங்களாதேஷ் ஜனாதிபதிக்கும் ராணுவ தலைவர்களுக்கும் மாணவ தலைவர்களுக்கும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பொருளாதார துறைக்காக 2006ஆம் ஆண்டில் நோபல் பரிசினை வென்ற முகமது யூனுஸ் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மாணவர்களின் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களினால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று முன்தினம் தனது பதவியினை ராஜினாமா செய்தார். அவர் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லிக்கு தப்பிச் சென்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பங்களாதேஷின் தேசப்பிதா என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகளான ஷேக் ஹசீனா கடந்த 30 வருட வரலாற்றில் 20 வருடங்களாக பங்களாதேஷில் ஆட்சி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கண்டி கெட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதுபற்றி ஆராய்வதற்கென்று ஹங்கேரி அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் விசேட மேற்பார்வை விஜயம் ஒன்றினை இந்த பகுதிக்கு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள கண்டி கெட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க ஹங்கேரி இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கண்டி நகரில் நிலவுகின்ற போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய இது உதவும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 3வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இந்த பிற்பகல் 2:30 கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாகவிருக்கிறது. இன்றைய போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றால் மாத்திரமே சுற்றுத் தொடரின் தோல்வியில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு கிடைக்கவிருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்தது. இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி 32 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கொழும்பு வர்த்தக சம்மேளனம் விஷன் 2030 என்கின்ற கொள்கை பிரகடனத்தினை வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் 2030ஆம் ஆண்டளவில் நிலையான அபிவிருத்தியினை ஏற்படுத்துகின்ற நோக்கில் இந்த கொள்கை பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வரி திருத்தம், டிஜிட்டல் மயப்படுத்துதல், மின்சார மற்றும் வலுசக்தி போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் பற்றி இதில் ஆராயப்பட்டிருக்கிறது. 5 வருடங்களை அடிப்படையாக கொண்டு விஷன் 2030 கொள்கை பிரகடனம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு வர்த்தக சம்மேளனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஸ்தாபிக்கப்பட்டு இம்மாதத்துடன் 45 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இலங்கையின் ஏற்றுமதித்துறை ஊக்குவிக்கின்ற நோக்கில் 1979ஆம் ஆண்டு ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் 40வது உறுப்புரைக்கு அமைய ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஸ்தாபிக்கப்பட்டது. முன்னாள் வர்த்தக மற்றும் கப்பல் துறை அமைச்சர் லலித் அத்துலத் முதலி இதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று மேற்கொண்டிருந்தார். இலங்கையின் ஏற்றுமதி துறையினை மேம்படுத்துவதற்காக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மகத்தான பணிகளை நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை.
மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலிய காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்கின்ற சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யலாம். வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களில் 50 மில்லி மீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்கால பயணத்தினை தீர்மானிக்கும் பொறுப்பு மக்களை சாரும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கான வட்டி வீதம் அதிகரிப்பு. 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று காலை அறிவிக்கப்பட உள்ளார். ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யஹ்யா சின்வார் நியமனம். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.